ஆதித்ய கதிர், இன்டெல் டூல்ஸு சர்வைலன்ஸ் கிட்டு எத்தனை வருஷத்துலேருந்து ஆக்ட் பண்ணி வச்சுருக்க? 2005 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. யாரோட சர்வைலன்ஸ் அது? எங்கள் சித்தப்பாவை இவனுங்க தான் கொண்டு இருக்கானுங்க. ஆர்னியில் சின்ன பசங்க, அனாதை பசங்களை விட்டு. அனாதை பசங்களா இல்லை யாருன்னு தெரியாது, டோமர் பசங்களா? எல்லா டோமரும் கெட்ட டோமர் கிடையாது, இருக்குதுங்க சிலதுங்க. யார் நார்கேட்டிக்ஸ் யூஸ் பண்ணீங்க? எங்கள் சித்தப்பா. அந்த ஆள் செத்ததை வந்து சடன் ஃபுட் பாய்சனிங், விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க. நார்கேட்டிக்கான்னு தெரில. அந்த ஆளோட வீடு வந்து கை மாறணும், கமிஷன் பார்க்கணுங்கிறதுக்காக புரோக்கர்ஸ் பண்ண வேலை இது ஆர்னிக்குள்ள. இந்த புரோக்கர் நெட்வொர்க் மொத்தமே வந்து பிஜேபியில் உட்காந்துருக்கு. இதனோட ஹெட் யாரும் கிடையாது, ஆதித்ய கதிர், புல்லிச்சப்பர ஓலை பாஸ்கர். என்னோட அக்கௌண்ட் இவனுக்கு தேவைங்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, என் ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பணக்காரங்க. என் அக்கௌண்ட்டை எடுத்துட்டா என் அக்கௌண்ட்டை வச்சு எல்லாருக்கிட்டையும் பேசலாம், பைசா சம்பாதிக்கலாம். அதே தான் என்னோட அந்த சந்தி பழைய புருஷனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதே தான் எனக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ நான் செத்து போயிட்டேன்னா அந்த அக்கௌண்ட்டை வச்சு, ஏன்னா நான் ஒத்து வர மாட்டேன், வேறு ஏதாவது ப்ராஸ்டியூட்ஸ் அனுப்பிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே பிரச்சனையை உருவாக்கி அவங்க வீடெல்லாம் காலி பண்ணி சொத்து சம்பாதிக்கணும். இதுதான் இதனோட கொல்லக்கூட்ட தலைவன் புல்லிச்சப்பர ஓல்லு பாஸ்கர் ஆதித்ய கதிர். இவனை பிடிச்சிங்கன்னா நார்கேட்டிக்ஸ் கண்ட்ரோல் ஆகும். பெட்லர்ஸ், புரோக்கர்ஸ், இன்டர்மீடியேட்ரிஸ், கட்ட பஞ்சாயத்து, வேற வாய்ஸில் பேசி பொம்பளைங்களை வந்து ப்ராஸ்டியூஷன் கேரக்கிறது, இது மொத்தமே ஹெட்டட் பாய் ஆதித்ய கதிர், புல்லிச்சப்பர ஓல்லு பாஸ்கர் ஹேக்கர்ஸ். ஆர்னிக்குள்ள இந்த நெட்வொர்க் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நேற்று இன்னைக்கு காலையில் அவன் சொல்லிட்டு இருக்கான், 500 ரூபா ப்ராஸ்டியூட்டாக சங்கீத பிரியாமில் அவங்க வீடு வந்து விஜயராகவன் தெரு சைதாப்பேட்டில் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நீங்கள் வரீங்களா? இதோ அந்த மோதிரம் இருக்கு இல்லையா, திஸ் காஸ்ட் 50,000 when I bought it. Now it's more than 1 lakh. புல்லிச்சப்பர ஓல்லு பாஸ்கர் must be taken seriously by Tamil Nadu police. Is destroying families by organizing orphanage networks. அனாதை கும்பலை சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு ஹேக்கிங் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து கிரிமினல்ஸாக ரேடிக்கலாக மாற்றிட்டு இருக்கான். ப்ராத்தலுக்கு, நார்கேட்டிக் பெட்லிங்ஸ்க்கு, ஒரு வீட்லேயும் இன்டர்மீடியேட்ரி பண்ணுறதுக்கு சினிமாக்காரங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ராஸ்டியூஷன், லோ லெவல் ப்ராஸ்டியூஷன்லேருந்து ஹை லெவல் ப்ராஸ்டியூஷன் வரைக்கும் இந்த பையன் தான் ஹெட்டிங். என்ன பண்ண போகிறீங்க சைபர் செக்யூரிட்டி டீம்? தமிழ்நாடு பிஜேபிக்குள்ளே மொத்த கும்பலும் உட்காந்துருக்கு, ஐடி கும்பல். இவன் தான் அதுக்கு தலைவன். ஹரஹர மகாதேவியிலேருந்து ஆரம்பிச்சது இதுலாம். அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்திருக்கும். ஸ்லோவாக நீங்கள் விட்டதால் இப்போ வளர்ந்து வந்து இங்கே நிற்குது. ஒரு பாம்பு இருக்குதுன்னா அது தலையை தான் கட் பண்ணும், வாழை கட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தமிழ்நாடு பிஜேபி, உங்கள் அண்ணா வந்தால் சொல்லுங்கள். அண்ணாமலை அவரோட சர்வைலன்ஸ் ஆக்சஸ் வச்சு தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்குது. அவரே அவங்க ஆளுங்களை ஜல்லடை போட்டு சலிச்சு, இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் தப்பு பண்ணியிருக்கான், இவன் நல்லவன் அப்படின்னு பிரித்து பார்த்து செய்ய வேண்டிய சடங்கு செஞ்சுட்டாருன்னா இந்த பிரச்சனை போகாது. நான் போலீஸ் பக்கம் தான் நிற்பேன் சாகிற வரைக்கும். எனக்கு பொலிட்டிக்கல் கவர் தேவையில்லை, மயிராச்சு எனக்கு. உங்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என் மயிருக்கு சமானம். டிஃபென்ஸ், மிலிட்டரி, எனக்கு நாடு நல்லா இருக்கணும். அப்புறம் தான் உங்கள் மயிர் புண்ட பாலிடிக்ஸ்.